ஆண்டவரே, வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்தின பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னும் என் தேவனுடைய நாமத்துக்காக உம்முடைய வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்த கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, கொள்ளை நோயும் சத்துருவும் விளைவினும் பிள்ளைகளை தொடாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளும். தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்க. பேடர் அடிக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து எந்த விளைவினும் தொடாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் ரத்தத்தை எல்லா மக்கள் மேலேயும் தெளிக்கிறேன், சிறு பிள்ளைகள் மேலேயும் தெளிக்கிறேன்ப்பா. உங்கள் ரத்தம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். உங்கள் ரத்தம் பூசும் பொழுது வாதை அணுகாதினி வசனம் இருக்குது. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் வாலிய பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்கள் ரத்தம் பூசப்பட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஆமேன் ராஜா, உடைய நாமம் மகிமைப்படட்டு. இந்த வருஷத்தை ஓய் நாள் ஆராதனைக்காக செவித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆழ்நிலையில் பார்த்து ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக செபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய கூடாரம் என்று நேசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவிலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு. ஆமென். அந்த ஏகோபடி ஆசீர்வாதம் ஒவ்வொரு சரசிலையும். நீர் நியாயாதிபதி, நீர் நீதிமான் ஆண்டவரே. அவனவன் அளக்கப்படி அளக்கிற தேவன் ஆண்டவரே. ராத்திரிலாம் செபித்துட்டு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, பகலாம் செபித்திருப்பாங்க, ஒரு வாரமாக செபித்தர்கள் உண்டு. நம்மளுடைய செவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா தான் உலகமே பேச்ச. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புத கூட்டங்கள் சொல்லணும், சகோதரனே உன்னோடு இருக்க உன் ஆண்டவர் பெரியவர், நம்ம சொல்லது இல்லை. சகோதரியே, உன்னோடு இருக்க உன் ஆண்டவர் பெரியவர் அம்மா. அப்படி சொல்லத்தக்க நம்மளுக்குள்ள நறுமணம் வீசணும், நற்கிரியில் வெளிப்படணும். ஆமென். எரேமியா எடுங்க, அதில் 33:3 வசனம் சொல்லுது, என்னை நோக்கி நீ கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்? அல்லேலூயா. உத்தர பதில் கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். இயேசுவை சொல்றாங்க, எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நீ முத ஊழியக்காரங்களை நோக்கி ஓடக்கூடாது. அல்லேலூயா. அவரை நோக்கி கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அநேக போன் காலில் எனக்கு செவிங்க செவிங்க செவிங்க. முத யாரை கூப்பிடணும்? என் ஆண்டவரை கூப்பிடணும். ஊழியக்காரங்கிட்ட இருக்க ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. முடி பிறந்த நம்பணும், முடி பிறந்த அவரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு பதில் கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். அப்போ நம்ம சுற்றி போகும் பொழுது அல்லேலூயா, எல்லா இடத்துக்கும் என் மகன் போகிறான், எல்லா இடத்துக்கும் ஓடட்டு, ஓடி ஓடி ஓடிக்கொண்டே இருக்கட்டு. எப்போ எனக்கு மாத்திரம் கதவை பூட்டி என் ஆண்டவரே என் செபத்துக்கு பதில் தாரோம் ஐயா, என் இருதயமான ஆலயத்தில் நீர் இருக்கிறீர், நான் மணவாட்டி சபைக்கு போய்கொண்டே இருக்கிறேன், உடனே இறங்குவாருங்க, உடனே இறங்குவார், உடனே இறங்குவார் என் பிள்ளை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு பதில் கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியம். வசனம் என்ன சொன்னாங்க? ஏசப்பா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நீங்க மகிழ்ந்து களி கூற போறீங்க. வெறுமையா அந்த பாத்திரத்தை அவர் நிரப்பிட்டாரு. நீங்க சீடர் ஆகிட்டீங்க, சீசர் ஆகிட்டீங்க. உங்க சுயம் அழிந்துட்டு உங்க சிலுவையை நீ குறுகி போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட யோசபாத்துக்கு விரோதமா 3 தினசான கூட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் தான் விழுந்து போனார்கள். துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்
இந்த வசனத்திலே உங்களுக்கு அவர் சொல்ல அறியாதும் நீங்க சின்னதை தான் பார்ப்பீங்க. எசப சொல்லுங்க, உனக்கு எட்டான பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், உனக்கு எட்டதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறார். பெரிய காரியங்களை எப்படி செய்கிறார் நீ பாருங்க. யாத்திராகும் 14ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா சோதரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மோசை மூலம் வெளியே வராங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரியும் யாத்திராகத்தில் உள்ளது. அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக அல்லேலூயா கடினப்படுத்தினதும் துன்பப்படுத்தினதும் தொல்லைப்படுத்தினதும் மோசட்டு ஒரு வசனம் இருக்கும், என்னை கொல்லதுக்காக வந்து அல்லேலூயா நாங்கள் அங்கே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க மக்கள், இஸ்ரேல் மக்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசை மூலம் வெளியே வராங்க. அப்பொழுது முன்னாடி செங்கடல், பின்னே பார்வோன். அல்லேலூயா. அப்போ முன்னாடி என்னது இருக்கிறது? செங்கடல், பின்னாடி பார்வோன். அப்போ பின்னாடி ஒரு கூட்டம் வராங்க, முன்னால கடல். அல்லேலூயா. அப்போ அந்த மத்தியிலையும் அப்போ நீ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழியுமே எனக்கு திறக்கல, எனக்கு ஒரு மாற்றமே இல்லை, எனக்கு ஒரு ஜெயமே இல்லை, என் பலவீனம் நான் எவ்வளவு ஜெபித்து பார்த்தேன் எனக்கு விடுதலை ஆகலை, என் பிள்ளை ஞானத்துக்காக நான் ஜெபித்து பார்த்தேன் என் பிள்ளை அப்படியே தான் இருக்கிறது. அல்லேலூயா. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, என் கணவருக்காக நான் ஜெபித்தேன், என் கணவருடைய ஆசிரியத்தில் ஒரு மாற்றம் இல்லை. இன்று நம்ம கேள்விக்குறியாக இருக்கலாம். அல்லேலூயா. அந்த கேள்விக்குறிக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு நாட்களை அவர் சொல்ல என்னை நோக்கி கூப்பிடச்சில, இந்த மக்கள் அவங்களை நோக்கி கூப்பிடச்சில அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுத்துருக்காங்க. அடிமைத்தனத்தில் மோசை மூலம் வெளியே வராங்க. அப்போதுதான் முன்னாடி செங்கடல், பின்னை பார்வோன் தன் சேனைகளோட துரத்தி கொண்டு வரான். அப்பொழுது அந்த 10வது வசனத்தில் இருக்கு, அந்த அல்லேலூயா வராங்க. 10வது வசனத்தில் இருக்குது, அப்போது கர்த்தர் செங்கடலில் பாதையை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து போக செய்கிறார். அல்லேலூயா. செங்கடல்ல பாருங்க, செங்கடல பாதை, தண்ணி குவியலாக அந்த கரை எந்திரிங்க வாசி, எங்க வீட்டில் போய் எல்லாம் வாசித்த மக்கள், செங்கல் தண்ணி குவியலா நிற்குதுமா, அந்த கரை இந்த கரை நிற்கு செங்கடல். பின்னால கூட்டமா வராங்க, இந்த பார்வோன் கூட்டங்கள் கூட்டமா வராங்க. இஸ்ரவேல் மக்கள் அல்லேலூயா என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போக செய்தார். அல்லேலூயா. செங்கடல் பாதையை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களே நடந்து போக செய்தார். துரத்தி கொண்டு வந்த பார்வோனையும் அவன் சேனையும் அந்த கடலிலே அழிந்து கொன்று போட்டார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அல்லேலூயா அப்படி செங்கடலை போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடை, ஒரு மாற்றம். ஆண்டவரே இது நடக்குமா? இது நடக்காதா? இது நடக்க சான்ஸே இல்லை. நான் இவ்வளோ நாள் உபவாசம் போட்டு செவித்தேன், இவ்வளோ நாள் நான் கண்ணீர் வடிச்சாச்சு, என் கண்ணீர் வடித்து கண்ணீரும் இல்லை, என் படுக்கையில நினைத்து தாகமும் தீரலேண்டு நீங்களும் நானும். அல்லேலூயா. காலை கடை 2 ஆராதனை ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா. பரலோக வாசல், வானத்தின் வாசல். அல்லேலூயா. சோத்திரம். அவர் சொன்னதை செய்ய அளவும் என் தேவனாய கர்த்தர் வாக்கு கொடுத்தது வாக்கு மாற மாட்டார். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ சொல்லி இருந்தா அவர் பெருமைப்படுத்த தட்டும். அந்த வசனம் திரும்பி அவர்கிட்ட போவாதுங்க. அன்னும் பூமியும் ஒளிந்து போவோம், அவர் வார்த்தை மாறாது. எவரை பயங்கரமா இருக்கும். செங்கடல் ஒருகர பார்வோன் கூட்டங்கள். அல்லேலூயா. சோதரம். முன்னாடி செங்கடல், பிள்ளை பார்வோன், அவன் சேனைகளோட எவ்வளவு சோதரம் நிறைத்திரளான கூட்டம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? மடிந்து போகிறத நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. செங்கடல் ஆண்டவர் மோசை மூலம் கோலை நீட்டின உடனே சோதரம் கர்த்தருடைய நாம மகிமை போட சோதரம். அல்லேலூயா. மோசை மூலம் ஆண்டவர் கிரியை செய்கிறார். எப்படி செய்கிறார்? அல்லேலூயா. வழியை பாதையை கொடுக்கிறார். குவியிலா தண்ணி நிற்கிறது. அல்லேலூயா. மக்கள், இஸ்ரேல் மக்கள் முறுமுறுத்த மக்கள். நம்மளும் அப்படிதான் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆயிட்டு 16வது கன்வென்ஷன் கூட்டணி நோட்டீஸ் அடிச்சிருக்குது. 16வது வருஷத்தில் 16 குடும்பம் இல்லை. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நேசித்தவர் உண்மை உள்ளவர். இதுவரை இருக்கீங்கன்னா நீங்க மோசையோட இருந்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். மோசையோட இருந்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடலை சொன்னாரே, உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உங்களை அவர் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அப்போ பாருங்க, செங்கடலை மோசை மூலம் பாதை விடுகிறது, தண்ணி அந்த கரையும் மதிலுக்கு தண்ணி பாதை சேவையாக்குது. இஸ்ரேல் மக்கள் வராங்க, அங்கே மக்கள் என்னச்சுதாங்க மாண்டு மடிகிறாங்க. ஆண்டவருடைய கோபம் இறங்கி ஹல்லேலூயா அதை என்ன செய்யுது, அழித்து போடுகிறது. ஆனால் இந்த நாட்கள் அப்படி இல்லை, இது பழைய ஏற்பாடு. ஹல்லேலூயா, அழித்து போடுறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுதானா, நீ பொறுமையோடு இருக்கும் பொழுது நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். யோசபாத்துக்கு செய்த ஆண்டவர் உங்களை சுற்றி எத்தனை சத்துரு எழும்பினாலும் கர்த்தர் உங்களோடு இருக்குது, கிரியேட் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக அந்த பார்வோன் சேனைக்கு எழும்பும் பொழுது கூட்டமாக எழுது, அவங்க மாண்டு போகிறத நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும், சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம், 2 கூட்டமாக 4 திசையும் எழும்புறார்களா, பொறுமையை கை கொள்ளணும், தாழ்மையை கை கொள்ளணும், அன்பை கை கொள்ளணும். அவர்களை அதிகமாக தான் நம்ம நேசிக்கணும். நம்மளுக்கு விரோதமாக ஒரு கசப்பு வந்தோடனே என்ன செஞ்சிருந்தாங்க, உடனே போய் ஏதாவது செய்திருந்தாங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. நம்ம செவித்து செய்ய எடுப்போம்ல, அல்லேலூயா, சோதரம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், ஒரு நாள் கர்த்தர் வழக்காடுவார். அது இந்த நாளாக இருக்கலாமே, அது இந்த நாளாக இருக்கலாமே, இந்த நாள் உன் பாத்திரம் நிரம்பி வடித்த நாளாக இருக்கலாமே, இந்த நாள் உன் துக்கம் மாறுத நாளாக இருக்கலாமே, இந்த நாள் உங்களுடைய பலவீனம் நீங்கத நாளாக இருக்கலாமே, இந்த நாள் உங்கள் வீட்டில் தரித்திரம் நீங்கத நாளாக இருக்கலாமே. சோதரம், நம்மளுக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வழி விலகி கொடுத்தார், செவையாக்கி கொண்டு வந்தார், காப்பாற்றி. ஹல்லேலூயா. அவங்களும் முறுமுறுத்தாங்க, ஆனாலும் கர்த்தர் செங்கடலே பாதையை சேவையாக்கி அவர் சந்தோஷமாக மக்கள் எல்லாரும் மோசை மூலம் வெளியே கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மோசையோடு இருக்கிறது அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க சோதரம். அதே போல யோபுல பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாராம். அல்லேலூயா. வாசிங்க யோபு 9:10. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள் அவர் என்ன செய்ய வர்றார் உங்களுக்கு, நீங்க நினைச்சிருப்பீங்க, விசுவாசிங்க. ஒன்று அப்பாட்டா வேங்கன்னா ஆசீர்வாதம் விசுவாசம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார், விசுவாசம். அவர் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்வார். அவர் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். நீங்க விசுவாசத்தோட ஆண்டவருடைய நாமம் கடைப்பிடிக்க, அல்லேலூயா, கடைப்பிடிக்கணும், விசுவாசிக்கணும், நறுமணம் வீசணும். உங்களுக்கு அபிஷேகமானது அது கிரியை செய்யணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. யோபு 37 5வது வசனத்தை பார்த்தோன்னா, தேவன் நம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார், நாம் கிடைக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாராம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த இடத்துலையும் அவர் செய்தார், பெரிய காரியங்களை நாம் கிடைக்கிடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் கூட, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் கூட, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்கி, சோதரம் சாத்ராக் மேசாக் ஆபேத்தோட என்ன செய்தாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவன் என்ன செய்தான், ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்கி அதை தாழ விழுந்து எல்லாரும் தொழுதணும், எல்லாரும் வரணும், இதை தேடினி. அல்லேலூயா. நம்ம கவர்மெண்ட்டில் கூட நம்ம அரிசிலாம் போட்டால் கொட்டு அடிப்பாங்க, தெருவா என்ன செய்வாங்க, அடித்து அதை சொல்லுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. அதே போல் எல்லாரும் வந்துடணும், அதை தாழ அந்த பிரதிஷ்டை அதுக்கு வைக்கிறாவே. அல்லேலூயா. சோதரம் பாருங்க. அப்போ அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்து எழுச்சிதாங்க கூப்பிடுதாங்க. அவங்க கூப்பிட்டோன்னு அவங்க என்ன சொல்லுதாங்க, நாங்கள் அதை வணங்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டோம், வர மாட்டோம். இந்த வசனம் எனக்கு தியானிக்கல, ஆனால் எனக்கு உண்மையிலே நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, உயிர் போவ தட்டும், உங்களுடைய சிலுவையை நான் சுமந்துடணும், உமக்காக நான் மரித்திடணும். அல்லேலூயா. முட்டி பிறந்தோம். அல்லேலூயா. உடையவருக்க நினைத்து பார்ப்பேன், எங்கேயாவது போவோமோ, ஒரு செப வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு செபத்துக்கு போவோமோ,
அப்படி நினைக்கிறது உண்டு. நினைச்ச உடனே அல்லேலூயா அந்த வார்த்தை வரும். கர்சல்ல இப்போ கூட ஒரு சோதரம் ஒரு சூழ்நிலை எங்கேயாவது ஒரு தீர்க்கதரிசிட்டு செபிக்க பண்ணுவேன். அப்போ கர்சல் கூட்டத்தில் கண்ணூன்ஸ் கூட்டத்தில் அந்த போதகர் சொன்னார், காக்கா கூட்டம் மாதிரி பறந்துக்கிட்டே அலைஞ்சிடாதங்க, அடங்கி இருங்க. ஆண்டவரே நான் அடங்கி இருக்கணும்ப்பா, நான் எங்கேயுமே போகக்கூடாதப்பா, நான் உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்கணும் ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நீர் விடுதலை கொடுப்பீரப்பா, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பீரப்பா. நான் உங்கள் கரத்தில் காத்து இருக்கணும், நான் உங்கள் கரத்தில் அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. அந்த சிலுவை சேர குறுகிடக்கூடாதப்பா, அது குறுகிடக்கூடாதப்பா. சிலுவை சாட்சிகளை எத்தனை தூரமோ சொல்லியிருக்கோம். ஒரு பள்ளம் உண்டு, அந்த சிலுவை போடும்போல அதுக்கு பாரம் தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியல, கண்ணீர் தாங்க முடியலங்கும் பொழுது சோதரம் அது என்ன சிலுவை குறுகி போயிட்டான். அந்த பாலத்துக்கு அந்தகர போனங்கச்சில் அதில் வைக்கும் பொழுது சிலுவையே அதை தாங்கினவர்களுடைய சிலுவை வைக்கும் பொழுது அதிகமாக இதை நான் நினைத்து பார்ப்பேனா. அதில் வைக்கும் பொழுது அது தாண்டி போக நல்லா இருந்து, ஆனால் அநேகருடைய சிலுவை குறுகி விட்டது. ஏன் குறுகி விட்டது? முறுமுறுக்கும் பொழுதும் பின்வாங்கி போகும் பொழுதும் அல்லேலூயா அந்த சிலுவை துணை அந்த தண்ணிக்களை என்ன செய்து கீழே போகிறப்பா வாய்க்கில் அது உழுகிறது, அது முறுமுறுக்காமல் இருக்கிறது, அதில் இருக்கிறது. சோதரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சொல்லுதே. உங்களுக்காக ஒருத்தர் சிரத்தை சிந்திருக்கிறார். உங்களுக்காக நீங்கள் போக சாதகம் கேட்க, உங்களுக்கு இருக்க அபிஷேகம் வித்தியாசமானது. நீங்கள் குறி சொல்ல கேட்க போக மாட்டீங்க, நீங்கள் நாள் பார்க்க போக மாட்டீங்க. நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சோதரம் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. என்னை அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகம் தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கேயும் தண்ணி ஏறி உங்கள் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போக மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள்ள கிருபை மேலானது, உங்களுக்கு கொடுத்துருக்க அபிஷேகம் வித்தியாசமானது. நீங்கள் போராடி செவிக்கிற என் பிள்ளைகள், காத்திருக்கிற என் பிள்ளைகள், கண்ணீர் வடித்து செவிக்கிற என் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்காக தேர்ந்தெடுத்த மனவாட்டிகள். ஆமேன் ராஜா. அப்படிதான் அந்த சாத்ராக் மேசாக் என்ன செஞ்சாங்க? இந்த பொற்சலையை வணங்க நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் இந்த பொற்சலையை வணங்க வர மாட்டோம். அல்லேலூயா. எங்களை கொன்று போட்டாலும் கொன்று போடலைனாலும் எங்களை தப்பிக்க என் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார். அவங்க 3 பேரும் வைராக்கியமா சொன்னது உண்டு. நீங்கள் திறப்பில் நிற்கிறீங்களா? வைராக்கியமா அக்கினி சோலையில் கொண்டு போட போகிறாங்க. ராஜா வந்து சொல்லும் பொழுது அல்லேலூயா, இல்லை இல்லை நாங்கள் வர முடியாத வணங்க, எங்களை தப்பித்தாலும் சரி, எங்களை தப்பி வைக்கலனாலும் சரி, எங்கள் ஆண்டவருக்காக தான் நாங்கள் எங்கள் சில எத்தனை பேர் வைராக்கியமாக இருக்கிறது உண்டு, எத்தனை பேர் கஷ்டத்தில் அவரை பிடிச்சிருக்கிறது உண்டு, பலவீனத்தில் எத்தனை பேர் பிடிச்சிருக்கிறது உண்டு, நோயோட பிடிச்சிருக்க எத்தனை பேர் உண்டு. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அந்த அக்கினி சோலையில் தூக்கி போடும் பொழுது தூக்கி போட்டவர்கள் கருகிறாங்க. அங்கே 4வது ஆண்டவர் உலவாடி கொண்டு இருக்கிறார் தூதரோட. அல்லேலூயா. இதோடு எரிந்து போயிருக்கோம். நீ பார்க்க வரும் பொழுதுதான், தூரத்திலே வரும் பொழுது அங்கே ஆண்டவருடைய தூதரில் உலவாடுகிறத 3 பேரை தானே தூக்கி போட்டோம். 4வது ஒருத்தர் உலவாடுதாரு. உங்களோட உலவாடுதாரா? உங்களோட அசைவாடுதாரா? ஓ மகிமையின் தேவனே, கரத்தை தட்டுங்க. எத்தனை பேருக்கு விசுவாசம்? அல்லேலூயா. நான் அப்படிதான் இருப்பேன். ஓ சவால் விட முடியுமா? என் ராஜாவுக்கு வைத்ததை நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். என் ஆண்டவர் காத்தாருங்க, உங்களை காக்குறவங்களோட இருப்பாரு. ஆமென். காக்கும் தெய்வம் ஓ என் ராஜா. விசுவாசிக்கிறீங்களா? நன்றி ஆண்டவரே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் என் மனமே, கண்ணீர் என் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் என் மனமே, கண்ணீர் என் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். இனிவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் என் மனமே, கண்ணீர் என் மனமே.
அப்படியே கண்ணை முடிச்சுவிங்க. அன்று யாக்கோபை ஆசீர்வதித்தேன், என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், என் மிருக ஜீவனத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளை படிப்பை ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து என் பொருத்தனை நிறைவேற்றும். ஓ, எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுத்து என் பொருத்தனை நிறைவேற்றும். கேளுங்க, நேராவி முடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். நீங்கள் ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். அதுதான் அவருடைய திட்டம் இன்னைக்கு, அதுதான் அவருடைய சித்தம். இது அல்லேலூயா. கேளுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே நான் கையேந்த கூடாது, கையேந்த கூடாது. சகோதரனே சகோதரியே, பிள்ளை கிட்ட கையேந்திர கூட்டம் நீங்க இல்ல, பக்கத்துல கையேந்திர கூட்டம் இல்ல. ஓ ஓ ரீ ரீ ரீசி ராஜா, கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்னை தேடி தரணும், என் பிள்ளை எனக்கு தேடி தரணும், என் கணவர் என் கையில கொண்டு தரணும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. நான் உங்க மகன், நான் மனவாட்டி, நான் மனவாட்டி. அப்பா, நான் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா, நான் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. எத்தனை இருக்கு விசுவாசம் இருக்கு? வெறும் கையா போனா கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. உங்களுக்கு போராட்டமா? யோசபாத்துக்கு விரோதமா 3 தினசு கூட்டம் எழுமுனாங்க. ஹல்லேலூயா. அவங்க துதிக்கும் பொழுது அவங்களே வெட்டுண்டு விழுந்தாங்க. ஆமென். இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமா பார்வோன் சேனையோட வந்தாங்க. ஹல்லேலூயா. செங்கடலை போல வழி திறக்கலையா இஸ்ரவேலுக்கு? ஜனங்களுக்கு ஆண்டவர் செங்கடலை பாதையை செவ்வையாக்கி மதலா வைத்து ஓ அப்பா பாதுகாத்தாரே, ஆசீர்வதித்தாரே. உங்களுக்கும் உங்க சன்னதிக்கும் அவர் இன்று முதல் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஓ ராஜா, அவர் பரிசுத்தர், என் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், என் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், அவர் உங்களை உயர்த்துற நேரம், அவர் உங்களை பாதுகாக்கிற நேரம். ஓ, உங்களை சுற்றி, உங்க வீட்டை சுற்றி, உங்க பிள்ளைகளை சுற்றி அவர் வேலி போடுற நேரம். இனி தீங்கை காணக்கூடாது ஆண்டவர், இனி தீங்கை காணக்கூடாது ஆண்டவர். அப்பாடே கேளுங்க, நான் தீங்கை காணக்கூடாதப்பா, கொள்ளை நோய் வரக்கூடாதப்பா, விளைவினம் வரக்கூடாதப்பா, தருத்தரம் வரக்கூடாதப்பா. அவமான சிந்தி சிலுவையை சுமங்கப்பா, அவமான சிலுவையை சுமங்கப்பா. நீங்க ஆண்டவரே என் பலவீனத்தை சுமங்கடி கேளுங்கம்மா, என் அவமானத்தை சோத்திரப்பா. க்ளோரி க்ளோரி ஜீசஸ். யாரெல்லாம் கேட்குறப்பா, பெற்றுக்கொண்டு போட்டப்பா, பெற்றுக்கொண்டு போகட்டப்பா. மகிமைப்பட்டிருங்கப்பா, மகிமைப்பட்டிருங்கப்பா. ஓ, நானே உன் பரியாரியே தேவனாய கர்த்தன்னு சொல்லுவீரே. மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்பட்டிருங்கப்பா. இல்லாத இருக்க வைக்கிறதனே இயேசு, ஆகாது உண்டு பண்ணுகிற இயேசு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வேனீரே. செய்யுங்க செய்யுங்க, இந்த ஆன்லைனில் பார்க்குற மக்களுக்கும் செய்யுங்க, அப்படியே கல்வாரி இரத்தத்திலையும் நீங்கள் செய்யுங்கப்பா. ஆமென். இயேசுவே என் தெய்வ, அப்படியே படிமா. என் மேல் மனம் இறங்கோ சொல்லுவா, மனம் இறங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு மனம் இறங்கப்பா. நான் ஒரு உண்மை உள்ள ஆசாரியனாய் இருந்தா என் ஜனங்களுக்கு மனம் இறங்குவீரே.